இதுதான் ஆரி ப்ளவுஸோட பேக் நெக் மார்க்கிங். இந்த மார்க்கிங்கில் செயின் ஸ்டிச்சை 3 லேயருக்கு ஸ்டிச் பண்ணணும். ஜரி த்ரெட்டில் தான் பண்ணணும். இந்த லைன்லேயே 3 லைன் செயின் ஸ்டிச்சை போடுங்க. இது கூட நான் ரைஸ் பீடும் ரவுண்ட் பீடும் தான் எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செயின் ஸ்டிச்சை அப்படியே பேக் நெக் டிசைனுக்கு கீழே கொண்டு போயிட்டு அங்கேருந்து திரும்பவும் செயின் ஸ்டிச்சை ரிட்டன் வந்து 3 லேயருக்கு போடணும். கார்னரில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணி அடுத்த லைனுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப செகண்ட் லைன் செயின் ஸ்டிச் போடுறேன். இதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற நெக்குக்கும் திரும்ப கீழே இருக்கிற லைனும் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ரைஸ் பீடு ஸ்டிச் பண்ண எடுத்துக்கிறேன். இது ஸ்டிச் பண்ணும்போது மெஷின் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணணும், ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சிக்ஸாக்காக வச்சு ரைஸ் பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், யார் வேணாலும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெவியான டிசைன்ஸை பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற பீட்ஸ் ஒர்க்கும் கொஞ்சமாக டிசைன்ஸ் ஆட் பண்ணி ஒர்க்கும் பண்ணினீங்கன்னா உங்களால் ஆரி ஒர்க் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ரைஸ் பீடை சிக்ஸாக் மாதிரி அப்படியே ஒன்றுன்னா ஸ்டிச் பண்ணிடுறேன். சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். கீழே இருக்கிற லைன்லேயும் அதே பீட்ஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அது கூட 2 ரவுண்ட் பீடு வச்சு டிசைன் பண்ணுறேன். ரவுண்ட் பீடு ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் லாக் கொடுக்கணும். ஸ்லீவோட இந்த போர்ஷனுக்கு நெட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த ஃப்ரேமில் ஃபேப்ரிக்கும் நெட்டும் ஒன்றா சேர்ந்து தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கும் நெட்டும் எப்படி தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணணும்னு பார்க்கலாம். உள்ளே இருக்கிற அந்த ஸ்லீவ் போர்ஷனுக்கு ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் கொடுத்து நெட்டையும் துணியும் ஜாயின் பண்ணிடுறேன். ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் நெட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை கட் பண்ணாமல் மெதுவாக நெட்டை மட்டும் கட் பண்ணுங்கள். அந்த போர்ஷன் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஃப்ரேமை டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு கீழே நெட்டு பிடிச்சிட்டு மேலே இருக்கிற ஃபேப்ரிக்கை மெதுவாக கட் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். சீம் ரிப்பர் வச்சு மெதுவாக கட் பண்ணுங்கள். ஸ்டிச்சு பிரிக்கிறதுக்கு பேர் தான் சீம் ரிப்பர். அதை வச்சு
நெட்டு கட் ஆகாமல் மெதுவாக இந்த ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட் எல்லாத்தையுமே மெதுவாக கட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேக்குக்கு கொடுத்தா அதே டிசைன் தான். பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பூட்டாஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லீவு நெட்டு கூட ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த செயின் ஸ்டிச் கூட ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ப்ளவுஸோட ஃபேப்ரிக்கை கவர் பண்ணுற மாதிரியே ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் ஃபேப்ரிக் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் அதே பீட் ஒர்க் தான் பண்ணுறேன். பிகினராக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் ஒர்க்கை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஃப்ரண்ட் நெக்குக்கு செயின் ஸ்டிச் 3 லேயருக்கு கொடுத்துட்டு ரவுண்ட் பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பேக் நெக், இது ஃப்ரண்ட் நெக், அப்புறம் ஸ்லீவ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டிசைன். இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரஜினி ஃபேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.